நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிறீங்க. நல்ல ஸ்கூலில் சேர்த்தாச்சு, நல்ல ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி கொடுத்தாச்சு, இதோட என் கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிறீங்க. வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டு கடைசி ரிசல்ட் கொடுக்க போகிறது இந்த 2 மாதம் தான். ஸ்கூல்லையும் படிச்சுட்டு வராங்க, ஹோம் ஒர்க்கும் பண்ணணும், எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ கண்ணை வந்து அதிகமாக யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு கண்ணு டயர்டாக தானே ஆகும். நான் சொல்கிற அந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு கண்ணு டயர்ட் ஆகாது, நல்லாவும் படிக்கலாம். படின்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து படிக்க வைக்காதீங்க. 1 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் ஒரு சின்ன கேப் கொடுங்க. அந்த சின்ன கேப் இவ்வளோ பெரிய கேப் ஆயிராமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 18 தடவை பிளிங்க் பண்ணுவோம். லாங் ஹவர்ஸ் படிக்கும் போது பிளிங்க் பண்ணுறது கம்மியாயிரும். இதனால ட்ரைனஸ் வந்துடும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு கான்சியஸாக பிளிங்க் பண்ண சொல்லுங்கள். ரூம் லைட்டிங் ரொம்ப முக்கியம். டேரெக்டாக கண்ணில் விழுகாத மாதிரி இருக்கணும். அது மாதிரி புக்கில் மேலே இருந்து பின்னாடி இருந்து புக்கில் விழுகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப டிம்மாகவும் ரொம்ப பிரைட்டாகவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஃபுட்டும் வாட்டரும் ரொம்ப முக்கியம். விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் இ இருக்க மாதிரி உள்ள ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணு ரெஃப்ரெஷ் ஆகும். அதே மாதிரி தண்ணி வந்து அடிக்கடி குடிச்சிட்டே இருக்கும். இருக்கிறதுலே முக்கியமான டிப்ஸ் தான் இந்த டிப்ஸ் தாங்க. தொடர்ந்து 7 மணி நேரமாவது தூங்கணும். எக்ஸாம்ன்றதுனால முழிச்சு படிக்க வேண்டாம். அதே மாதிரி சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எந்திரிக்கணும். அப்படி எந்திரிச்சிங்கன்னா உங்க கண் நல்லா இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்க பசங்களை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்கள் தெளிவான பார்வைக்கும் அழகான கண்ணாடிகளுக்கும் நம்ம மதுரை கிருஷ்ணாய்க்கர், ஜெயந்திபுரம், புதூர், கூடல்நகர் மற்றும் செல்லூர்.